வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுந்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பிகினர்ஸ் கூட அதை ட்ரை பண்ணலாங்க, பேச்சுலர் கூட ட்ரை பண்ணலாங்க. அவ்வளோ ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். வீட்டு குறிப்பு, மணி சேவிங் டிப்ஸு, பிகினர்ஸ்க்கான மணி சேவிங் டிப்ஸு, சமையல் குறிப்பு, இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 400 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவி நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடாயிடுச்சு, அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன், சிக்கன் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம சிக்கனை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கனை. இப்போ இதில் தண்ணி நான் சூடாக்கி எடுத்திருக்கேன். சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்குங்க பிரியாணிக்கு எப்பயுமே. இப்போ நான் அரிசி எடுத்த அளவுக்கு 1க்கு 1.5 தண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை, அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் போட்டாச்சு. ஒரு கொதி வரும், நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம். விசில் வச்சு இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இறக்க போகும்போது நீங்கள் எப்போயும் நெய் ஊற்றுனீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா, குலையாமல் நல்லா அருமையாக வந்திருக்குங்க. பார்த்தீங்களா? குலையவே இல்லைங்க. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.